அன்பு வணக்கம். மணிமாறன் மணிக்கம் மலேசியர்களின் நம்பிக்கை கட்சியின் தேசிய தலைவர் இன்று 7ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025. இப்போ பார்த்தீங்கன்னா 20 மணி 7. சரி, இந்த காணொலி தயவு செஞ்சு நமது நாட்டில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் நீங்கள் பகிருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்க விஷயம் வந்து இந்த ஈனப்பைய ஜம்ரி திரும்ப வந்து நம்ம மதத்தை நம்ம தெய்வத்தெல்லாம் இழிவுபடுத்தி பேசியிருக்கான். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாரி என்னோட முன்னிலையில் உள்ள ஃபாலோவர்ஸ்க்கெலாம் தெரியும். அவனுக்கு எனக்கெல்லாம் வந்து என்ன மாரி சண்டை, என்ன மாரி கேள்வி அதெல்லாம் நிறையா. ஸோ என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் விட்டால் திரும்ப அந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். அதில் தான் இவனெல்லாம் நார கேள்வி கேட்குறது. சரியா, நான் கேட்ட கேள்வியை நிறைய பேர் வந்து அது ஆதரவு தான் தெரிவித்தாங்க. ஏன்னா அந்த கொச்சை வார்த்தைகள் நான் சொன்ன மாரி சில நேரத்தில் குப்பைகளை சுத்தம் பண்ணுறப்ப நம்ம மேலேயும் நாத்தடிக்க தான் செய்யும். அதனால் வந்து யார் எப்படி கேட்குறோமோ அப்படி கேட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ இந்த வேலையில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நமது டத்தோ ஸ்ரீ சரவணன் எம்ஐசியோட துணைத் தலைவர், அவருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நன்றியும் அவரை தைரியமாக வாக்குவாதத்துக்கு ஜம்ரி வீனத்தை வாக்குவாதத்துக்கு அழைச்சிருக்காரு. ஓகே, மக்கள் மத்தியில் பேசுறதுக்கு, கேள்விகள் கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் இது உண்மையிலே ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னே மற்ற தலைவர்கள் இது செஞ்சுருக்காங்களா இல்லை அவனை அழைச்சிருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இவர் அதை செஞ்சுருக்காரு. நம்ம கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியாக பார்க்காம அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம் தமிழர்கள் இந்துக்கள் அப்படின்னு நம்ம இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து அவருக்கு பக்கபலமாக நிற்கணும், துணையாக. இதில் வந்து அவரையும் சில வந்து அரசியல் இதுக்காக அவரை அப்பயும் இந்த விஷயத்தில் மட்டும் பண்ணால் என்ன பார்த்திங்கன்னா, எனக்கு அவருக்கு நிறைய பிரச்சனை, சரியா, நிறைய பிரச்சனை ஓடி இருக்குது. ஓகே, அப்படின்றப்ப நானே அதை ஒதுக்கி வச்சுட்டு இது வரனா, யாராச்சும் ஒரு ஆள் இது செய்கிறப்ப நம்ம யார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் மாய்க்காக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லலை, நானும் மாய்க்காக்கு ஆதரவு தெரிவிக்கலை. ஆனால் டத்தோ ஸ்ரீ சரவணன் ஒரு தமிழராக ஒரு இந்துவாக இந்த விஷயத்தை செய்கிறப்ப நம்மளும் அவருக்கு பக்கபலமாக ஆதரவாக இந்த விஷயத்தில் நிற்கணும். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர்கள் இப்போ பக்கத்தில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, யாரும் இந்தமாரி ஒரு விஷயத்துக்கு முன் வந்தாங்களா இருந்தாலும் நான் இவர் வந்திருக்காரு. ஸோ அரசியல் இதை ஓரமாக வச்சுட்டு, இந்த கட்சி இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு தமிழர் ஒரு இந்து அப்படின்னு சொல்லி நம்மளும் அவருக்கு பக்கபலமாக இந்த விஷயத்தில் நிற்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மதம்லாம் இருக்குது பாருங்கள், என்ன தான் வேறு ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆனால் மத ரீதியாக வரப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. நம்மளும் அந்த ஒத்துமையை காட்டணும். சரியா, அவர் கொடுத்த ஒரு தேதியில் இந்த மாதம் 23 நினைக்கிறேன், இந்த தேதியில் அது கண்டிப்பாக நடைபெற போதுனாக்கா நாம் நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நமக்கு என்ன வேலையாக இருந்தாலும் அந்த ஒரு நாள் லீவை போட்டால், அது இப்போ பாருங்கள் தைப்பூசத்துக்குலாம் வந்து லட்சக்கணக்கில் நம்ம குமிக்கிறோம். ஆர்டிஸ்ட்லாம் வந்தால் பலாயிரம் பேர் போய் நிற்கிறீங்க. நான் ஆர்டிஸ்ட்லாம் வந்து போகிறவன்ல. ஆனால் இது நம்ம மதத்துக்காக செய்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரி அந்த நாள் வந்து திரளாக வந்து நம்ம ஒத்துமையை காட்டணும். அதாவது அங்கே வந்து அவனை வந்து நம்ம உம்புழுத்தோ சண்டை போட்டோ அதெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டால் விரோதியை வீட்டுக்கு வந்தாலும் நம்ம விருந்து வச்சு தான் அனுப்புவோம். அதான் தமிழர்கள் பண்பாடு. அப்படின்றப்ப இந்த துரோகிலாம் வந்தால் கூட நம்ம நாகரிகமாக நடந்துக்கணும். ஏன்னா அழைச்சது நம்ம சமுதாயத்தில் ஒரு தலைவர். சரியா, அதனால் வந்து நம்மளோட ஆதரவை டத்தோ ஸ்ரீ சரவணனுக்கு நம்ம அவருக்காக காட்டணும். இது அரங்கமே நிறைஞ்சிருந்தாலும் அரங்கத்துக்கு வெளியே மழையோ வெயிலோ இரவோ பகலோ நம்ம ஆதரவாக திரண்டு நின்று அவருக்கு ஆதரவை காட்டணும். இந்த நேரத்தில் வந்து என்னோட ஆதரவு அவர் கண்டிப்பாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பீங்களே. சரி, நீங்களும் என் கூட சேர்ந்து அவருக்கு இந்த விஷயத்தில் ஆதரவு தெரிவிப்பீங்க, சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக மீண்டும் டத்தோ ஸ்ரீ சரவணன் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள், நன்றி. இந்த விஷயத்தை வந்து அவர் முன் கொண்டு வந்ததுக்கு என்னோட வாக்குறுதி என்னென்னா, கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் அவருக்காக துணை நிற்பேன். சரியா, ஸோ அதுமாரி எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம், இந்த தகவல் சரியானதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். Kepada dialog secara terbuka di dalam bahasa Tamil namun ada subtitle. ஜம்ரி வினோத் போன்ற அறிவற்றவர்களை சுஷ்மாவில் கைது செய்யுங்க. உங்களுக்கு இந்து சமயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். உனக்கு இந்து சமயத்துடைய ஆழமும் அர்த்தமும் அகலமும் புரியவில்லை என்றால் அது உன்னுடைய பிறப்பின் குற்றம். ஜம்ரி வினோத், உனக்கு விவாதம் செய்ய வேண்டும், உனக்கு இந்து சமயத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், மூட நம்பிக்கை எது, ஆச்சாரன் செசார் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னோடு இந்து சமயம் குறித்து பொது மேடையில் விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்துக்களுடைய காவடி எதற்காக எடுக்கின்றார்கள், காவடி எடுக்கின்ற முறை என்ன, யார் யாரெல்லாம் விரதமிருந்து காவடி எடுக்கின்றார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லை. அது தெரிந்திருந்தால் நீ இங்கிருந்து அங்கு போயிருக்க மாட்டேன். அது உன்னுடைய சொந்த பிரச்சனை.